ஏபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம முந்திரி பழம் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் முந்திரி செடி எப்போ கொண்டு வருவீங்க ப்ரோ, முந்திரி பழம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முந்திரி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த முந்திரி பழத்தில் பார்த்தீங்கன்னா கீழே தான் அந்த முந்திரி பருப்பு வரும். ஓகேங்களா, ஒரு அற்புதமான ஒரு பழம்னு சொல்லலாம். இந்த முந்திரி செடி கேஷ்னவ் ஃப்ரூட் வரதுக்கு நம்மகிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வந்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு மொட்டை மாடியில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா முந்திரி பழச்செடி தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா முந்திரி பழஞ்செடி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க, முந்திரி பழம் எப்போ ப்ரோ வரும், கேஷ்னவ் ஃப்ரூட்னு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்லேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னோடனே பார்த்தீங்கன்னா 1 வீக் அப்படியே 2 வீக்ஸ் போச்சு. 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கொண்டு வந்தாச்சு. நிறைய பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ ப்ரோ காய்க்கும், இது எப்போ ப்ரோ நம்ம பழத்தை சாப்பிட்லான்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் முந்திரி பழத்தை சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் வந்து முந்திரி பழம் அப்படியே சாப்பிடணும் பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பழத்தை பார்க்கும்போதே அழகழகாக அப்படியே கலராக இருக்கும். மஞ்சள் கலரு, நல்லா ரெட் கலரும் சூப்பரான சுவையாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த சுவை பிடிக்காது, ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு இருக்குங்க. ஓகே, அந்த முந்திரி பருப்பை காய வச்சு அப்படியே பேக் பண்ணிடுவாங்க. இதுதாங்க. நீங்கள் ஒரு செடி மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, இல்லை நிலத்தில் வச்சாலும் சரி, சூப்பராக அப்படியே கொத்தாக காய்ச்சிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச்சு பாட்டு வாங்கிங்க. ஓகேங்களா, 16 இன்ச்சு பாட்டு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 24 க்ரோ பேக் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வளரும். இல்லை ஒரு ட்ரம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா வளரும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிங்க. பாருங்கள், ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு சும்மா லுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒட்டு செடினா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வீ கிராஃப்டிங். பார்த்தீங்கன்னா நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இங்கே ஒட்டு கட்டி இருக்காங்க. இதுக்கு கீழே வரது எல்லாமே ஒடிச்சு விட்றணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா துளிர்கள் வரதான் ஆரம்பிக்கும். அது கரெக்டாக நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணி இந்த துளிர் ஒடிச்சு விட்டிங்கன்னா தான் இந்த செடிகள் மேலே இருக்கிற செடிகள் வளரும். ஓகேங்களா, இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் முந்திரி செடி ஓகே, முந்திரி செடி விஎன்ஆர்னு சொல்கிறாங்க, அந்த வெரைட்டி. ஓகேங்களா, இது ஒரு சூப்பரான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஈல்டு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியே நீங்கள் பழங்களை பறிச்சிக்கலாம், முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு பழஞ்செடி ஆகுது, மொட்டை மாடியில் வைக்கிறதுக்காவது ரொம்ப ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். முந்திரி செடி இந்த கேஷ்னவ் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பண்ருட்டி, கடலூர் இந்த மாதிரி சைடு தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் நிலத்தில் வேணால் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சு விவசாயம் பண்ணலாம். இது லோ மெயின்டெனன்ஸ் தான் பண்ணணும். நிறைய பேர் தண்ணி அதிகமாக விட்டுருவாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து நிறைய எப்படியே ஈரப்பாத்தத்தோடு வச்சிங்கன்னா இந்த செடிகள் அப்படியே அழுகி போயிருங்க. ஒரே வாரத்தில் அழுகி போயிடும். தண்ணி வந்து மீடியமான தண்ணி. ஓகேங்களா, தண்ணி வந்து ட்ரை ஆனப்பனா தான் நீங்கள் தண்ணிகள் விடணும். செடிகளுக்கு சுத்தமாக தண்ணி ட்ரை ஆச்சா அப்போ தான் நீங்கள் தண்ணிகள் விட்டுருந்தால் மட்டும்தான் அந்த செடிகள் வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த லீஃபுகள் தொட்டாவே போதும் அந்த முந்திரி வாசம் சும்மா குப்புன்னு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி லீஃப் தான். ஓகேங்களா, லீஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. சூப்பரான தரமான செடின்னு உங்களுக்கு எவ்வளோ செடி வேணுமா இருக்குது. ஓகேங்களா, தோட்டத்துக்கு வைக்கணும் ஒன்று வாங்கிக்கலாம், இல்லை நிலத்தில் வைக்கணும் வாங்கிக்கலாம். ஒரு தரமான செடி வேணும் நமக்கு நர்சரிக்கிட்டு கொடுத்துட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள் அழகாக பூ எடுத்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சூப்பரான தரமான செடி. பிளான்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு கேட்பாங்க. பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்குங்க. 3 அடி இருக்கும். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். ஓகேங்களா, 3 அடி இருக்கும். சிங்கிள் பிரான்ச்சஸோடு இருக்கும். 3 அடி டு 2 அடி டு 3 அடி இருக்கும். ஓகேங்களா, அந்த கேஷ்னவ் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நினச்சா வாங்கிக்கலாம், நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். எப்போ உட்காந்துக்க போனால் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.